நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் மீதும் அவருடைய கட்சி மீதும் பல்வேறு வகையான எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிர்கருத்துகள் நம்ம வச்சிருக்கோம், இனிமேட்டும் வைப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்ததாக இருக்கும். அவர் எடுக்கின்ற அந்த கொள்கை, அந்த கோட்பாடுகள், அவர் பேசுகின்ற அந்த பேச்சு அதற்கு எதிரான அந்த எதிர்வினையாக இருக்கும். அப்படி நான் மட்டும் கிடையாது, பல்வேறு தரப்பினரும் அதுக்கு எதிரான வீடியோக்களை போட்டுக்கிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா அரசியலில் ரொம்ப நேச்சர். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சொல்ல போனோம்னா அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது. இந்த நிலையில அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதற்கு வாழ்த்து தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, அதை குறித்து ரொம்ப மோசமான கீழ்த்தரமான கமெண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. அது உண்மையாலுமே கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் டிவிகே சார்பில் இப்போ ஃபுல் அமைச்சரவையுமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்படுது. ஏன் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவருக்கு இதை கொடுத்தீங்க, ஏன் அந்த ரிலீஜனு சார்ந்தவருக்கு அதை கொடுத்தீங்க, ஏன் இப்படி மற்ற கட்சிக்காரங்களுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எதிர்கட்சியிலேருந்து பயங்கரமான அந்த புகைச்சல்களை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் போன ஆட்சியில் இருந்த பல்வேறு அமைச்சர்கள் மீது இப்போ வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதாவது சேகர் பாபு அவர் அந்த எலெக்ஷன் டைம்ல பண்ண அந்த விஷயங்களுக்கு எதிராக அவர் மீது 4 வழக்குகள் தொடுத்திருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி அவங்க மீதும் இப்போ வழக்குகள் பாய இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த வீடியோல பார்க்க போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். முதல்ல நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களுடைய விஷயத்துக்கு வரும். அவர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகவும் டிவிக்கு எதிராகவும் பயங்கரமான பிரச்சாரங்களை எலெக்ஷன் டைம்லையும் பண்ணாரு, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு எதிரான வீடியோக்களை நம்ம சார்பில் இருந்தும் சரி, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அவர்களுடைய சார்பில் இருந்தும் சரி, ஏன் மற்ற கட்சியில் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுமே வச்சாங்க. ஏன்னா என்டிகே பார்த்தீங்கன்னா எப்பயுமே தனியாக தான் நிற்பாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இது புரிஞ்சுக்க முடியாத ஒரு நேச்சுரல் சினாரியோ. கட்சின்னு இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த சைடில் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸும் கிடையாது. இன்னொரு பக்கம் அது ரொம்ப ஒரு மட்டமான செயல். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற அந்த நியூஸ் வருது. அதற்கு பாராட்டு தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, அதை குறித்து ரொம்ப கீழ்த்தரமான கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. 59 வயசுல அவருக்கு இந்த மாதிரி குழந்தை தேவையா, தாத்தா ஆகிற வயசுல அவருக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த வயசுல தான் குழந்தை பிறந்துக்கணும், ஒருத்தர் இந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு வச்சு, மற்றவங்களுக்கு யாரும் கிடையாது. மேலை நாடுகளில் ரொம்ப ரொம்ப சகஜமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 70 வயசுல 80 வயசுலாம் கல்யாணமே பண்ணிப்பாங்க, குழந்தை கூட கிடையாது, கல்யாணமே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றவங்கலாம் எக்கச்சக்கமான பேர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த நிலையில அவருடைய வாழ்க்கையை குறிச்சதான டிசிஷனை மேக் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. சொல்ல போனோம்னா அவர்களுடைய கட்சிக்காரங்களே அதை குறிச்சதான விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கே தகுதி கிடையாது. அந்த நிலையில பல்வேறு தரப்பினர் இந்த மாதிரி ரொம்ப மட்டமா விமர்சனம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள சைலன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம், இதுல நம்ம தலையிடக்கூடாது, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. இதை உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சைடு எடுத்துக்கோங்களேன், மே 18 அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்டிகே சார்பில் இருந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மே 18 அப்படின்றது எதுக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இலங்கை போறப்ப நடந்த அந்த நிகழ்வுகள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் இஷ்யூ, அதுல நடந்த அந்த கொடூரங்களை பத்தி விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் யாரெல்லாம் தமிழினத்துக்கு எதிராக துரோகங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம். அந்த போர்ல என்ன நடந்தது அப்படின்றத விவரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் போயிட்டு முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐயா அப்படியா, 10 லட்சம் கடனா? சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா
டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு டிவிகேவை பத்தி. முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருந்தது உனக்கு தெரியாதா, நீ சிஎம் ஆன பிறகுதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இவரை போயிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்த போதில் அந்த ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு ஜென்யூனான அந்த பாலிடிக்ஸை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இவருடைய வீட்டுக்கே போயிட்டு வந்து பாக்குறாரு. பார்த்த ஒரு 2-3 நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த அளவுக்கு வந்து பேசி வச்சிருந்தாரு. ரொம்ப வந்து மரியாதையே இல்லாம முதலமைச்சரா ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவரை விமர்சனம் பண்ணாரு. அப்படி இருந்த சமயத்திலையும் முதலமைச்சர் ஆன பிறகும் இவருக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்டிகே மெம்பர்ஸ் அந்த கூட்டம்லாம் வந்து கலைஞ்சது, மீட்டிங் முடிஞ்சது. என்டிகே மெம்பர்ஸ்லாம் வந்து வராங்க, அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட மைக்கை கொடுத்து இந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின்னு பார்த்தா, அவங்களும் இந்த தலைவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க. அதாவது மே 18 குறிச்சோ அதில் நடந்த நிகழ்வுகளை குறித்தோ அவங்க பேசவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விஜயை தாக்கி தான். அது மாதிரி கூத்தாடி பின்னாடி வந்து போயிட்டாங்க. விஜய் எல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே மெம்பர்ஸ் அவங்க வந்து சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரிட்டிக்ஸ் எல்லாருமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிகே அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல ஏன் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சோம், நம்ம ஏன் இந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம் அப்படின்றத விட்டுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த சினாரியோவை பாருங்க. ஏன் வந்து இந்த என்டிகே கட்சி 0 சீட்டு தான் வந்து இங்க வாங்கியிருக்கு, 233 தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்க முடியல இந்த கட்சியால அப்படின்ற அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்பயுமே தங்களுடைய கட்சியை இதை வந்து எப்பயுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தோத்த உடனே அவங்களுடைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும் வச்சு மற்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு இவங்க பார்த்துருந்தாங்கன்னா வருகின்ற எலெக்ஷன்லையுமே அந்த 4% ஓட்டு அப்படின்றது 2% ஆகி 0% ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். மறுபடியும் வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக சொல்லிக்கிறோம். சீமான் அவர்களுடைய அரசியல் பயணத்தை, அவருடைய கட்சியோ, அவர் எடுக்கின்ற அந்த கொள்கையோ, அவர் பேசுகின்ற அந்த பேச்சுகளையோ விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அதுதான் பாலிடிக்ஸ். ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த அமைச்சரவைக்கு வந்து வருவோம். டிவிகே சார்பில் இந்த மாதிரி 36 அமைச்சர்களை வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள பல்வேறு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பல்வேறு ரிலீஜனை சார்ந்தவங்க, கேஸ்டை சார்ந்தவங்க வந்து பதவி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. போன தடவை யாரெல்லாம் அமைச்சராக இருந்தானே இங்கே பாதி பயல்களுக்கு வந்து தெரியாது. ஏன் சொல்ல போனால் சொந்த தொகுதியில் எவன் எம்எல்ஏவாக இருந்தான் அப்படின்னே தெரியாதவங்களாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தீங்க, அந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க, ஏன் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து விமர்சனம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி அது ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரவணைச்சு எல்லா ஹிந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன், ஏன் தலித் 9 அமைச்சர்கள் வந்து தலித் அமைச்சர்களா வந்து ஆயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு மேசிவான ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது வரைக்கும் நடந்த அந்த அமைச்சரவை ஃபார்மேஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளாலே பாராட்டத்தக்க வகையில இந்த அமைச்சரவை வந்து அமைஞ்சிருக்கு. இதுல குறிப்பா சொல்ல போனா இந்த 9 தலித் அமைச்சர்களை வந்து இது வரைக்கும் யாருமே நியமனம் பண்ணதே கிடையாது. போன டிஎம்கே ஆட்சிலையும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சிலையும் அவங்களுக்கு யாரு வேண்டியப்பட்டவங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க, அவங்கள வந்து ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. இந்த நிலையில 9 தலித் அமைச்சர்களை வந்து விஜய் அவர்கள் அரசு வந்து நியமிச்சிருக்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு சோசியல் ரிஃபார்ம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. முதல்வர் திரு விஜய் அவர்களே தலையிட்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதன் விரைவாகத்தான் நான் இவ்வளவு விரைவாக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர் வந்து டிஎம்கேவுக்கு எதிராக பயங்கரமான நிலைப்பாட்டை வந்து எடுத்திருந்தாரு போன எலெக்ஷன்ல. அவர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்காரு. அவர் மேல இருந்த அந்த குண்டர் சட்டமும்
உடைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து சொல்றாரு, எனக்கு விஜய் இந்த ஆட்சி அமைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம 5 வருஷம் இந்த ஆட்சி வந்து தொடர்ந்து நடக்கும். நீங்களே சொல்லி பாருங்க, முன்னெல்லாம் யாராவது இந்த தலித் அமைச்சர் 9 பேரை தலித் அமைச்சர்களா ஆக்கியிருக்காங்களா? ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்ச கொஞ்ச நாட்கள்ல இவ்வளவு பெரிய மாற்றங்களை வந்து பண்ணியிருக்கு. அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரிட்டிக்ஸ் பணியாற்றுபவர்களையும் சிறையில் அடைத்த கொடுங்கோல் அரசாங்கம் திமுகவை தவிர வேறு எந்த அரசும் கிடையாது. முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஊடகங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விமர்சனங்களையும் கவனத்தில் கொண்டு பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறார் என்பதை அவரது செயல்பாடுகளிலிருந்து நான் பார்க்க முடிகிறது. டிஎம்கேவை பத்தி ஏதாவது பேசினாலே சரி, உடனே தூக்கி அவங்கள வந்து உள்ள போடுறது, அவங்க மேல கேஸ் போடுறது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைச்ச கொஞ்ச நாள்ல டிவிகே மேல எக்கச்சக்கமான அந்த ஒரு புகார்களும் சரி, பாத்தீங்களா இவங்க ஆட்சியில இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, சமுதாயம் வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சாலுமே அவங்க வந்து பயங்கரமா அவங்கள யூடியூப் சேனல்ல வந்து இது பிளாக் பண்றது, அவங்க மேல போய் கேஸ் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, போன ஆட்சியெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து விமர்சிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 15 நாள் கூட ஆகல, 15 நாள் தான் ஆகுது இவங்க கட்சி வந்து உக்காந்தே. கண்டிப்பா வந்து கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த கோவையில அந்த 10 வயது சிறுமி வந்து பண்ணது அது ஒரு மிகப்பெரிய கிரைம் தான். அதற்குண்டான ஆக்ஷன்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய இடத்துல கரண்ட் கட்டுலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் இருந்த போதிலும் வெறும் 15 நாள் தான் ஆகுது. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விமர்சனங்களை வச்சாலும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்நேரமும் வந்து நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த தமிழ் சொசைட்டில வந்து கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு வகையில டிவிகேக்கு விமர்சன ரீதியாக ஒரு கெட்ட விஷயமா பார்த்திருந்தாலும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு இது ஒரு மேசிவான சேஞ்ச். கண்டிப்பா இளைஞர்கள்லாம் இப்போ இந்த பாலிடிக்ஸை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இனிமேட்டு எவனாவது லஞ்சம் வாங்கினா, கிரைம் எல்லாம் பண்ணா கேள்விகள் வந்து அடுத்தடுத்து வந்து எழுந்துகிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு தான் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை ஃபார்ம் பண்ணத இவங்க வந்து டவுட்டை வந்து கிரியேட் பண்றாங்களாம். இவங்க வந்து இவங்கெல்லாம் எப்படி வந்து செயல்படுவாங்க, இவர் வந்து பிராமணராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவர்கள் அவரை வந்து அறநிலைத்துறை அமைச்சரா வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு பிராமினா இருக்காரு, அவர் எப்படி செயல்படுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த விமர்சனங்கள்லாம் தட்டி விட்டுட்டு, நான் வந்து பெரியார் கொள்கையில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் தட்டி விட்டுட்டு, இன்னைக்கு அவரு அந்த செவிலியர் வந்து இறந்துருக்காங்க திருச்சியில ஒரு மருத்துவமனையில ராங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நேரடியாகவே போய் அவர் வந்து இந்த கேரண்டியா அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாரு அந்த மாணவிகளுக்கு மத்தியில். கண்டிப்பாக இதற்குண்டான ஆக்ஷன்ஸ் வந்து நாங்கள் சீக்கிரமே எடுப்போம், இதுக்கு வந்து ஒரு கமிட்டியே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நீங்கள் எந்த வகையிலையும் கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பாக நாங்கள் இதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பேசியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். நான் வரும்போது ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். சிஎம் சாருக்கு இதை கன்வே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு அனஸ்தேஷியா டீம் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து, இங்கே கிடையாது, சென்னையிலேருந்து ஸ்பெஷல் அனஸ்தேஷியா கமிட்டி டீம் ஒன்று ஹெல்த் மினிஸ்டருடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், செவிலியர்கள்லாம் பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ண சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த சைடு வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அப்போ வந்து சேகர் பாபு கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்திருக்காங்க, அவர் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு பரவாயில்ல, அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காத, வேற கொஸ்டினை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டி அந்த அளவுக்கு வந்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு அதற்குண்டான தண்டனையை தான் வந்து அவங்க எல்லாமே அனுபவிக்க போறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கக்குள்ளே தெரிஞ்சுது. ரமேஷ் அவர்கள் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில தான் டிஎம்கேவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீதெல்லாம் இப்போ வந்து வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்குண்டான நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சேகர் பாபு மேல அந்த எலெக்ஷன் அப்ப பயங்கரமா ரவுடிசம் பண்ணிட்டு பெரிய பருப்பு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, இப்போ அவர் மீது 4 வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சைடு அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப அப்படியே பெரிய இது மாதிரி கீழ்த்தரமா இப்ப பேசுறது, இந்த கூத்தாடிலாம் வந்துட்டான் பாருங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின இவர் மீது அமலாக்கத்துறை இவரு
வருமானத்திற்கு அதிகமா சொத்து சேர்த்ததுக்காக வழக்கு இவர் மேல தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு ஒரு கடிதம் அமைச்சிருக்காங்க. அதை குறித்து அவர் மீது கண்டிப்பா வந்து வழக்குகள் போடப்படும். செந்தில் பாலாஜி அவர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கு. அந்த வழக்கம் விசாரிக்க சொல்லி அடுத்தடுத்து நடக்கின்ற இந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ் வந்து உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை எல்லாரையுமே கொண்டு போயிட்டு ஜெயிலில் உட்கார வைக்கணும், அவங்க பண்ண தப்புகளுக்கு கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட கோரிக்கையா இருக்கு. ஏன்னா அவங்க ஓட்டு போட்ட மக்களை அந்த அளவுக்கு ஒரு என்னமோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப அப்படியே கீழ்த்தரமா நடத்துறது, அப்படியே வந்து ஒரு மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து என்ன பாலிடிக்ஸ்னே தெரியல. இந்த மாதிரி கீழ்த்தரமா பாலிடிக்ஸ் பண்ற இந்த ஆட்கள்லாம் இவங்க பண்ண தப்புக்கு சிறையில இருக்க வேண்டியதுதான். அதாவது நான் பட்டும் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஆட்கள் தான் இவங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் ராசா இவர் வந்து அந்த டிஎம்கே கட்சியிலே வந்து கொஞ்சம் இன்டலெக்சுவலா இருக்கிற வேண்டிய ஒரு ஆளு. நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்ல அவர் வந்து பேசுவாரு. நம்மளுமே பார்த்துருக்கோம். அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சிறப்பா இருக்கும். அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டாரு. அதாவது இவர் சொல்றாராம், இந்த மாதிரி முன் ஏற தரப்பட்ட ஏனியையும் மூட ஜாதியும் வெறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடிந்தவனை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச அர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை வந்து போடுறாரு. அதாவது விசிகே வந்து அந்த சைடு வந்து போயிட்டாங்களாம், டிவிகேக்கு அந்த இதுல போயிட்டு அமைச்சர் ஆயிட்டாங்களாம். அதை பொறுத்துக்க முடியாத இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது வச்சிருக்காரு. இவரு இதுல வந்து இந்த பெண்களை குறிச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு வழக்கம் போலதான் ஓடிட்டாரு. இவர் பேட்டியும் வந்து எடுக்க போறாங்க. பயந்துகிட்டு ஓடுறாரு ஆளு. பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவ்வளவு தைரியம் இருக்கிறவரு நின்று பேசியிருக்கிற வேண்டியது தானே, ஏன் இந்த ட்விட்டர் டெலீட் பண்ணாம இருக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி இவங்க கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து நினைக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் இங்க டிவிக்கு அவங்களுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க வரலனாலும் சரி நீங்க அமைச்சரவையில இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னி அரசு, விசிகேல இருக்கக்கூடிய வன்னி அரசு அவர்களை கூட்டிட்டு வந்து அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் போறாங்க, அங்க போயிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தரமான ட்விட்டுகளை போட்டுக்கிட்டு ஆளுங்களும் இருக்க தான் செய்யறாங்க. அடுத்து ட்விட் வந்து போடுறாரு, அதை டெலீட் பண்ணிட்டு போடுறாரு, என் தோட்டத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தென்னை வந்து வளர்ந்து பக்கத்து வீட்டுல போயிட்டு சாஞ்சு வளைஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு வந்து முடத்தேங்கு அப்படின்றது பேரு, இதுக்கு வந்து அரசியல்ல என்ன பேர் சூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்டலெக்சுவல் புளுத்தி மாதிரி பேசுறாராம் இவரு. ஏன்பா நீங்கெல்லாம் இந்த மாதிரி உங்களை கூட்டணி கட்சியிலே இந்த மாதிரி நடத்துறதுனாலதான் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஆட்களே வந்து பிற கட்சிகளுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. எப்படியும் இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல எந்த பவரும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சைடு வந்து டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நிலையிலுமே அவங்க கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே இவ்வளவு கடுமையா வந்து விமர்சனம் வந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா 2029 எலெக்ஷன்லயும் 2031 எலெக்ஷன்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வேணா பாருங்களேன், இவங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் எல்லாமே பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் டிவிக்கில வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த சிறுமி, அந்த 10 வயது கோவை சிறுமி வந்து இந்த பாலியல் வன்கொடுமையினால இறந்துருக்காங்க அப்படின்ற அந்த ரொம்ப ரொம்ப ஒரு இந்த மனசை பொறுத்து கொள்ள முடியாத அந்த நியூஸ் வந்து வருது. அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அந்த 2 பேருமே, அதுல ஈடுபட்ட 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும். கொடுக்குற தண்டனையில இனிமேட்டு எவனுமே அந்த மாதிரி பண்ண யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். மறக்காம நம்முடைய தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் வந்து வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் OG Politics.